திரும்பவும் சிறு வயசு மாதிரி ஆயிட்டோம். ரொம்ப சீன் போறியோ? ஆமா, ரொம்ப சிறு வயசு தான் ஆயிட்டான். என்னப்பா மிலிட்டரிக்காரங்க மாதிரி வேற பண்ணிக்கிறேன், என்னாச்சு? இப்படி நெஞ்சு நிமிச்சு தான் நிப்பீங்களோ? ரொம்ப சீப்பா பண்ற ஜேக்கு. ஏன்டா உனக்கு பிடிங்கி சாப்பிட தெரியாதா? அவன்கிட்ட தான் ஒரு ஆள் என் கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் இன்னொரு கையில சாப்பிட்றான்டா அசிங்கமா. என்ன சாப்பிட இருக்கல, அது காலி பண்றீங்களா? இவன் தான் அள்ளி அள்ளி சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைச்சிடுறான். தெரிய மாட்டேங்குது நமக்கு சாப்பிட்றான்றதே. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். ரிஹர்சலுக்கு ரெடி ஆயிட்டோம் எல்லாரும். போயிட்டு இருக்கோம். கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்க எல்லாரும் போங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இவ்வளோ சாப்பாடு வீட்டில் பண்ணி எடுத்துட்டு வந்ததா? இவர் தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தாரா? சூப்பரா இருக்கு. 5.5 மணி நேரமா ட்ராவல் பண்ணி வர்றது கை காலெல்லாம் வலிக்குது. ஐயோ டயர்டா இருக்கு. என்ன ஆளே இழைச்சு போயிட்டீங்க? வீட்லயே இவ்வளோ சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து ரொம்ப கஷ்டம். செஞ்சு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல இருக்கட்டும். அண்ணன் ஒத்திங்களா ரொம்ப இழைச்சு போயிட்டாரு. வீ ரொம்ப ஒளியாட்ட மாதிரி தெரியுது. ஆமாண்ணே ஒளியாயிட்டான். வீ ரொம்ப சின்ன பையன் மாதிரி ஆயிட்டான். அவன் என்ன 2016 எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஆயிட்டான். ஆளும் லேட்டான். ஹேர் கட்டையும் பாத்தீங்களா? ஹேர் கலரும் பாருங்க. அதான் அவன சின்ன வயசு மாதிரி காமிக்குது. வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா குறைஞ்சிட்டான். ரிஹர்சலும் கான்சர்ட்டும் நல்லபடியா முடியணும் உங்களுக்கு. நான் வாழ்த்துறேன். வயிறு நிறைய சாப்பிட்டு போய் ரிஹர்சல் பண்ணுங்க, ஓகேவா? நான் கிளம்புறேன். திரும்பவும் சிறு வயசு மாதிரி ஆயிட்டோம். ரொம்ப சீன் போறியோ? ஆமா, ரொம்ப சிறு வயசு தான் ஆயிட்டான். வீரப்பா மிலிட்டரிக்காரங்க மாதிரி வேற பண்ணிக்கிறேன், என்னாச்சு? இப்படி நெஞ்சு நிமிச்சு தான் நிப்பீங்களோ? வேற என்ன சாப்பிட இருக்கல, அது காலி பண்றீங்களா? இவன் தான் அள்ளி அள்ளி சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைச்சிடுறான். தெரிய மாட்டேங்குது நமக்கு சாப்பிட்றான்றதே. வயிறு ஒரு மாதிரி பண்ணுது. கோயங்ல எப்படி நீங்க கான்செப்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம், ஓகேவா? அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சுதா இங்க சாப்பிட்டுட்டு அவனுக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிச்சு போலயே. சரியில்லை, பார்த்து இருந்துக்க தம்பி. ஏதோ வெடி வெடிலாம் போறத பேசிட்டு இருந்தீங்க. டமால் டுமில் வெடிக்குன்னு சொன்னீங்களே, யார் பாடுறப்ப வெடி போட போறீங்க? ஆரம் பாடுறப்ப. ஓகே ஓகே. கோயங்ல நடந்த மாதிரியே தான் அதே ஸ்டேஜ் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஏ கேட்டு பி கேட்டுன்னு இருக்கு. நம்ம கேட் ஏ வழியா போக போறோம், ஓகே? அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவாங்களா? அதெல்லாம் பண்ணிடுவாங்க சார். ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு, அவங்களே பார்த்துப்பாங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னன்னா, நம்ம ரொம்ப தள்ளி பின்னாடி நிற்கிறோம் ஸ்டேஜில். நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்லு, நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். நம்ம ரொம்ப தள்ளி ஸ்டேஜ் உள்ளார நிற்கிறோம். கொஞ்சம் வெளியே வந்து நம்ம ஏதாச்சும் க்யூட்டாக எதனா செய்கிறோமோ, ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிச்சா நல்லா இருக்கும்ல. சும்மா நீங்கள் போகிறதுக்கு பதிலாக எதனா பண்ணலாம்ல. ஷோ, அவன் என்னமோ சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா சொல்கிற? க்யூட்டாக ஆக்ட் பண்ண சொல்கிறேன். பாடுறப்ப முன்னாடி போய் நின்று. இதோ இப்போ உட்காந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி போய் ஒன்றா உட்காந்துட்டு நம்ம அந்த மாதிரி செஞ்சு காட்டலாம். நல்லா இருக்கும். அந்த பாட்டு வர்றப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ஷன் காமிக்கிறது ஃபேஸில். ஓகே, அவன் ஒளியாட்டாங்க, அதனால அந்த க்யூட்லாம் பண்ண சொல்கிறான். நமக்கு ஒழுங்காக வராது, அவனுக்கு வந்துடும். அங்கே இல்லை, ஓகே? எல்லாரும் ரெடியா வந்துட்டாங்க பாருங்க சவுண்ட் செக்குக்கு. எல்லாரும் உள்ள அனுப்பே. முதல்ல வந்தோடனே சாப்பிட்றணும். மற்றவங்களாம் வரதுக்கு முன்னாடியே வா. அவனுங்களாம் பொறுமையாக வரட்டும். நம்ம லைட்டாக சாப்பிட்ருவோம். எனக்கு பசிக்குது. சரி, ரொம்பவும் ஹெவியாக சாப்பிடக்கூடாது, ஓகே? ஓரளவுக்கு சாப்பிடுவோம். எனக்கு தெரியும். ஓகே, காதல் ஒழுங்காக சொல்லிட்டேனா? செக் பண்ணணும். நல்லா தான் இருக்கு சாப்பாடு. நல்லா இருக்கு. உடம்பு கேட்கலாம் வலிக்குது. கேமரா இங்கே தான் இருக்கா? ஆமீஸ், நாங்கள் பூசானுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நேரத்தில் கத்திக்கிட்டு இருந்தா ஆர்மிஸ் கத்த ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்ட தள்ளி போவோம், வா போகலாம். பூசான் ஆமீஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி? ஓகே. ஆர்மி சவுண்ட் செம்ம ஜாஸ்தியா இருக்கே. மார்னிங்கே செம்ம எனர்ஜியோட வந்திருக்கீங்க போல. ஐயோ, அப்போ உடனே பாட்டை போடுங்க.
இந்த டவல் பாத்தீங்களா, நான் நினைச்சதை விட கியூட்டாவே வந்திருக்கு. இந்த டவலோட பாக்ஸ் கூட பாருங்களேன், கியூட்டா தான் இருக்கு. கூட ஒரு லெட்டர் வந்திருக்கு. பாக்ஸ் நீட்டா பேக் பண்ணிருக்காங்க, கவர்ல அழகா போட்டு கொடுத்துருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ உட்காந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், கிளம்பாம டைம் ஆச்சுரா. நம்ம இங்க இருந்து என்ட்ரு ஆகிறதுக்கு கேட்டியே வெளியே போகணும், ஆனா எக்ஸிட் ஆகிறதுக்கு வேற பாதை இருக்கு, அது கொஞ்சம் நீளமா இருக்கு, ஸோ வேகமா ஓடி வர மாதிரி இருக்கும். டயத்துக்கு நம்மளால ஓடி வர முடியுமா அடுத்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள? நேற்று பரவ சொல்லாம இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. என்னடா தேன் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குடா, தேன் தானே இது? என்னடா அப்படி சொல்லிட்டா? தேன் தான். பெரிய ஷூ போட்டிருக்கேன், எவ்வளோ ஹைட் ஆகிட்டேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இவங்க எவ்வளோ குட்டியாக இருக்கா பாருங்க பக்கத்தில். நான் சொன்ன மாதிரி கேட் மேட்டர் மறந்துடாதீங்க, எக்ஸிட் ஆகிறப்ப சீக்கிரமா வரணும், இல்லாட்டி நம்மளால கரெக்டாக போக முடியாது, ஏன்னா பெருசா இருக்கு அந்த பாதை. ஆரம் பக்கத்தில் எவ்வளோ ஹைட்டாக இருக்கேன் பாருங்க, இங்கே பார்த்தீங்களா? எவ்வளோ அது நீ இவ்வளோ ஹைட்டாக இருக்க, வினோதமாக இருக்கு எனக்கு. வாங்க 3, 2, 1. ஜேகே இங்கே பாரு, உன் ஹைட்டுக்கு வந்துட்டு பற்றியான பூட்ஸ் போட்டுட்டு எப்படி செமையாக இருக்கேன்ல, சூப்பராக இருக்கு, எனக்கு இந்த ஹைட் பிடிச்சிருக்கு. ஆமிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? உள்ள இறங்கலாமா? ஹலோ யார் பிடிஎஸ் ஆமிஸ்ல செம்ம எனர்ஜியா இருக்கீங்க, பயங்கர பவர்ஃபுல்லா கத்துறீங்க. நீங்க கத்துறத வச்சு தான் நாங்க டான்ஸ் ஆடுறதே இருக்கு, பயங்கரமா நாங்களும் ஆடுவோம். பசங்க வேற லெவலா பண்ணிட்டாங்கல்ல. ஆமா, அந்த வெடியெல்லாம் போட்டு கொளுத்தி விட்டு பயங்கரமா இருந்துச்சுல்ல. ஆமா, ஆர்மிஸ்ல அப்படி பயங்கரமா உசுர கொடுத்து கத்துறாங்க பாரு, இதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து போட்டுரு. எடுத்துட்டு தான் இருக்கேன். We love you Busan. இருதல் ஆடுற I love you Busan. நைட் வரைக்கும் என் கூடவே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. காலையில வந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க, இப்போ வரைக்கும் இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, சவுண்ட் செக்காக வந்திருப்பீங்கல்ல. அடுத்தடுத்து நிறைய கான்செர்ட் இருக்கு, எல்லா கான்செர்ட்டுக்கும் நீங்க வாங்க, ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தேன், நீங்களும் ஜாலியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வா கண்ணெல்லாம் எரியுது. டே 2 கான்செர்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ சவுண்ட் செக் ஃபர்ஸ்ட் பண்ணணும். நீங்க என்ன வீடியோ எடுக்கிறது? நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன். சபா முடியல, டயர்டா இருக்கு. பேக் வச்சுட்டு ஒரு வாரமா உட்கார்றேன்டா நானு. ஆமிஸ் எல்லாம் ரெடியா? சொல்லுங்க, கத்துங்க. நேத்தை விட இன்னைக்கு டபுள் மடங்கு பவர் அதிகமா? தொண்டை கிளியே கத்துங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பை பை ஆமி, சவுண்ட் செக் முடிஞ்சிச்சு, கான்செர்ட்ல பார்க்கலாம். பை, சாப்பிட்டு தூங்கிட்டு வாங்க திரும்ப. நான் அன்வீஸ் இதை விட பல மடங்கு சவுண்ட் அதிகமா அங்க வரணும், தெரியும்ல? வரட்டா? கத்துனதுக்கு சேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆமிஸ். நான் ஒழுங்கா தான் ஆடிட்டு இருந்தேன். நான் ஆரம் எனக்கு முன்னாடி போனான் சொன்னேன். அவன் வந்து கேட் சி வழியா வெளில போயிட்டான். அவனை பார்த்து நானும் அப்படியே முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டேன், லூஸ் மாதிரி. அவனை ஃபாலோ பண்ண பாரு. பார்த்து ஆரம் அங்கே கிட்ட போறேன், இங்க வாடா, கேட் இங்க இருக்குடான்னு சொன்னேன். எனக்கு டக்குன்னு மறந்துருச்சுப்பா, அதனால அங்க போய் கேட் சிக்குள்ள போயிட்டான். கேக்கு பதிலா அவனை ஃபாலோ பண்ணிட்டே நாங்க எல்லாருமே போயிட்டோம். ஐடால் பாட்டப்ப கேட் 7 தான் எல்லாரும் போகணும். யாராச்சும் போனீங்களா? ஞாபகம் இல்ல, மாறிட்டேன் நம்ம. பாரு, உன்னால எத்தனை பேர் கன்ஃபியூஸ் இருக்காங்க பத்தி யாருமே. சரி விடு, நான் ஜியோப் தான் தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சுக்கிட்டேன். எல்லாருமே சீக்கு போறோம், ஜியோப் மட்டும் ஏக்கு போறோம் அப்படின்னு. நான் ஒருத்த மட்டும் கரெக்டா பண்ண, இதெல்லாம் தப்பா பண்ணிட்டீங்க. ஒண்ணு என்ன தப்பு பண்ணிட்டீங்களா? சரி தள்ளுங்க, தேர்ந்து எடுத்துக்கிறேன். ஒன்னும் எடுக்க விட மாட்டேன். இருடா, ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டதுக்கு பத்தி சாப்பிடுங்க. சீக்கிரமா அடிச்சுக்கிறீங்க. இங்க பாரு, இந்தியன் மானிட்டர்லாம் தேனு ஊத்த போகுது. பேச்சு நான் பச்சுக்கங்கடா, கேட் சீக்கு போக கூடாது. சரி ஓகே விடு, இனிமே போக மாட்டேன். இதே சொல்லிக்கிட்டே இருக்கான் அதையே. இப்போ எனக்கு தான் ரொம்ப சீப்பா பண்ற ஜேக்கு. ஏன்டா உனக்கு பிடிங்கி சாப்பிட தெரியாதா? அவன்கிட்ட தான் ஒரு ஆள் என் கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் இன்னொரு கையில சாப்பிட்றான்டா அசிங்கமா. ஐயா கைய விட முடியாது.
என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் சொல்றான், இவன் தான்டா. ஒரு வாய் தேன் என்ன போது ஒரே ஒரு ஸ்பூன் தானே கேட்டேன். அது என்ன விட்டுட்டு அவன் முந்திக்கிட்டு சாப்பிடுறான் போய். அது பத்திரமா பண்ணிட்டு கிடக்குறான் இன்ன வரைக்கும். அவன் திருந்தவே மாட்டான். ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றப்ப பக்கத்துல நின்னுட்டு இருந்தானா, அவனோட கையில இங்க ஏதோ ஜொலிக்க ஒரு கல் இருந்துச்சு. என்னடா கல்லுலாம் வச்சு பெர்ஃபார்ம் பண்ண வரான்னு நினைச்சா அது கடைசியில மூவ் ஆச்சு. அப்புறம் அதை பார்த்தா அது ஒரு வண்டு. 13th anniversary. பாத்துக்க வீ கை கால வண்டுல கடிச்சிட போது. இவ்வளவு பெரிய வண்டு நின்றுட்டு இருந்துச்சு அங்க. அப்புறம் அதை புடிச்சு தள்ளி விட்டேன் அந்த வண்டை. அவன் கையை அடிச்சிட்டேன். நம்ம ஒன்னா சேர்ந்து 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் தான் ஆகுதா? ஆமா. சரி வாங்க பெர்ஃபார்ம் பண்ண போலாம், டைம் ஆச்சு. போட்டோக்கு போஸ் கொடுங்க. ஓகே ஓகே எடுத்துக்கங்க, எத்தனை வேணா எடுத்துக்கங்க. Busan, make some noise. ஆமாமா, டைம் ஆச்சு. எல்லாம் ரெடியா? எல்லாரும் ரெடி தான். இன்னைக்கு பயங்கரமான மெமரியை நம்ம கிரியேட் பண்ணிட்டு தான் போறோம். ஓகே, முக்காடு கொடுத்துட்டாங்க. நீ கான்செப்ட் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நல்லா வருத்தப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ தான் வருத்தப்படுற, அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சேன்னு. ஒர்க் பண்ண ஸ்டாஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பை பை. நான் இவ்வளோலாம் சென்டிமெண்ட் ஆனதே கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆனேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் திரும்பவும் வரேன். நான் எல்லா லாங்குவேஜ்லையும் நன்றி சொன்னேன் தெரியுமா? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆமா, எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சதான் சொன்னேன். உலகத்துல எல்லாத்தையும் சொல்லணும். கான்செப்ட் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. தேங்க் யூ. அரிகாத்தோ கோஜாயிமாஸ். கம்சாமிதா. ஷிஷே. இதான் உனக்கு எல்லாமே வா. இதுக்கு மேல